இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அக்கா, இன்னும் என்ன யோசிச்சுட்டு இருக்க? தாலியை கட்ட சொல்லு. சரிங்க ஐயரே, மாங்கல்யத்தை எடுத்து கொடுங்க. மாப்பிள்ளைகளை என்ன காணுமே. அப்பாடா, ஒரு வழியா நாம நினைச்ச மாதிரி கல்யாணம் நடக்க போகுது. ரேவதி, துர்கா கழுத்துல தாலி ஏறவே போகுது. இன்னும் வீட்டுக்காரரை காணும். ஒரு அயோக்கிய நம்ம தங்கச்சி கழுத்துல தாலி கட்டுறதை எப்படி பொறுத்துக்கிறது? எனக்கும் பதட்டமா தான் இருக்கு. ராஜா ஏன் இன்னும் வராம இருக்காருன்னு எனக்கு தெரியல. கடவுளே, என் தங்கச்சி வாழ்க்கையை காப்பாத்து. மாப்பிள்ள, மாங்கல்ய தாரணம் பண்ணுங்க. ஓம் மகாலட்சுமி ச வித்மஹே விஷ்ணு பத்னி ச தீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரசோதயாத். வாத்தியம், மங்கள வாத்தியம். சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரயம்பிஹே கௌரி நாராயணி நமோஸ்துதே. நிறுத்துங்க 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 நிறுத்துங்க. ஐயோ, இந்த டிரைவர் பையன் கரெக்டான நேரத்துக்கு வந்துட்டானே. இன்னும் ஒரு நிமிஷம் லேட்டா வந்திருந்தானா கல்யாணம் முடிஞ்சிருக்குமே. சரியான டைம்ல வந்து நிக்கிறானே. என்ன குண்டு தூக்கி போட போறானோ தெரியலையே. கடவுளே. ஏமா நீ தாலி கட்டுறத நிறுத்த சொல்ற? மாப்பிள்ள, நீங்க எங்க போயிருந்தீங்க? இப்பதான் வரீங்க? ஒரு முக்கியமான விஷயமா வெளியே போயிருந்தேன். அதான் நான் வர லேட் ஆயிடுச்சு. அந்த பொண்ணு யாரு மாப்பிள்ள? நர்ஸ் வேற கையில குழந்தைய வச்சிருக்கு. சொல்லுங்க. அம்மா, அங்க மணமேடையில உங்க பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறதுக்காக உட்கார்ந்துருக்காரே செல்வம். அவர் ஏற்கனவே என் கழுத்துல தாலி கட்டிட்டாரு. என்ன உளர்ற? உண்மையை மட்டும் சொல்லு. அது மட்டும் இல்ல, இந்த குழந்தை அவரோட குழந்தைதான். கல்யாணம் பண்ணி குழந்தையும் பெத்து என்னை ஏமாத்திட்டு இப்போ இங்க மணமேடையில உட்கார்ந்துருக்கானே, அவன் ஒரு ஃப்ராடுமா?